வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்து பிரசோதயாத்து. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த விஷயத்தை வச்சு நம்ம செய்கிறது, மோகன மை தயார் பண்ணுறது எப்படி, செய்முறை எப்படி, இது கை கண்ட முறை, இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், ரகசியம். இதை உங்களுக்காக நான் சொல்கிறேன், எளிமையான ஒரு விஷயந்தான். இது கவனமாக நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு அதை நீங்கள் செய்து நீங்கள் இதை நெத்தியில் வச்சுக்கின்னா மோகனம் உண்டாகும். மோகனமை அப்படின்னா, மோகனம் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்கள நம்மளுக்கு மோதிச்சு நிற்பாங்க. அதுதான் என்னுடைய விஷயம். எந்தெந்த பொருளை வச்சு எப்படி தயார் பண்ணுறது இந்த மை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஊனாம் கொடி பாரு, எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம தொட சைஸு பக்கம் இருக்குது, எச்சு கம்மியாக. பாருங்கள், ஊனாம் கொடி தான் இது, ஊனா இலை, இது ஊனாம் தண்டு. அடிமரத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது இது. இந்த ஊனாம் தண்டு நம்மளுக்கு இதில் உடைய பால் தான் வேணும். பாருங்கள், பால் வெட்டி விட்ட உடனே பால் காஞ்சிருக்கு. இந்த பால் இந்த மாதிரி சேகரித்து எடுத்துக்கினீங்கன்னாவே இதில் வெட்டினீங்கன்னா பால் வரும். சும்மா ஒரு சின்னதாக கட் பண்ணி எதனா ஒன்றத்தில் நீங்கள் தட்டினீங்கன்னா பால் வரும். ஒரு கல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கத்தி எடுத்து இதை கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்படி கட் பண்ணால் பால் வரும். இது பாருங்கள், நான் சும்மா அப்படி கிள்ளி காட்டுறேன். இது வலுவாக நீங்கள் அடிச்சிங்கன்னா இது பால் வரும். இந்த பால் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ நல்ல சைஸாக இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு நம்ம கண்டக்கால் பெருசு தொட பெருசு இருக்கிற ஒரு மரத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பால் வரும். இந்த பால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிடிச்சிக்கோங்க. இது எதுக்கு, மோகன மை செய்கிற செய்முறை இது. இதை பால் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளரிக்கும் வேறு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த பால் வெள்ளரிக்கும் வேறு, இந்த வெள்ளரிக்கும் வேரை நீங்கள் கறி பண்ணிக்கோங்க. அதை சுட்டு கறி பண்ணிக்கோங்க. ஒரு சட்டியில் போட்டு நீங்கள் தீ வச்சிங்கன்னா அது கறியிடும், கறிக்கு போயிடும். கருகின பிறகு இந்த பால் விட்டு தான் அந்த மை அதனுடைய கறியை அரைக்கிறீங்க கல்வத்தில் வச்சு. ஊனாங்கொடியினுடைய அடித்தண்டினுடைய பால் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஊனாந்தண்டு பாலும் அந்த வெள்ளருக்கும் வேற கறி பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ரகசியமான ஒரு விஷயம்னா, நம்ம சொல்லுவோம் 1008 இல்லை கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது, வசியம். எந்தெந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். நான் இதை நீங்கள் மோகன வசிய மையை தயார் பண்ணுறது இதுதான். வெள்ளருக்கும் வேறு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்து வெள்ளருக்கும் வேறு எடுத்துக்கின்னு கறி பண்ணிக்கிறீங்க. இது கூட ஆனால் ஒரிஜினலான கோரோசனை ஒரு 2 கிராம் இல்லை 5 கிராம் நீங்கள் எவ்வளோ செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோரோசனை சேர்த்திக்குங்க. புணுகு இது 2 போதும். இந்த பால் அந்த கறி இதை விட்டு தான், அந்த பால் விட்டு தான் அதை அரைக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு டப்பில் போட்டு அரைச்சி நல்ல பதமாக மை பதம் வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பூச்சி ரொம்பில் வச்சுக்கிட்டு உங்கள் மோகன வசியம் மைய இது மோகன வசிய மைய இது ஒரு மோகினியை வசியம் பண்ணிக்கோங்க. பாலமோகினியாக இருக்கட்டும், இல்லை திருப்பதி சுந்தரி அப்படியே இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வத்தை மோகன மந்திரத்தை சொல்லி மோகினியை வசியப்படுத்திட்டு இதை நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, உங்களை பார்க்குறவங்க, உங்கள் முகத்தை பார்க்குறவங்க அனைத்து பேருமே உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் உங்கள் சொல்படி அவங்க நடப்பாங்க. இதுதான் இந்த மை தயார் செய்கிற ஒரு முறை. இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சிங்கன்னா உங்களை நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், யாரை பார்க்க போனாலும், எதிரியே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கூட எதிரியே வசியமாவாங்க. இதுதான் இந்த மோகன மை தயார் பண்ணுறது. நான் சொன்னது இதை மட்டும் செய்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாருமே வசியமாவாங்க. இது எல்லோரும் நீங்களும் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கும் நீங்கள் செஞ்சும் கொடுக்கலாம். ஆனால் கஸ்தூரி வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த மைமுறையை செஞ்சு நீங்கள் ஒரு மோகினியை வசியப்படுத்தி நீங்கள் எத்தனை ஆயிரம் உருவு கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு 10,000 உருவு போட்டிங்கன்னா போதும், இது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அரைக்கும் போதும் அந்த மோகினி மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் அரைச்சிக்கிங்க. அரைச்சி நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க, எல்லோரும் உங்களுக்கு வசியமாவாங்க. இதை எளிமையான ஒரு முறை தான், எல்லாருமே செஞ்சு நீங்கள் பயனடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அதனால் சில காரியம் சில விஷயங்கள்லாம் வந்து வேர்கள் எடுக்கிறது மூலிகை எடுக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நண்பர்களே மன்னிக்கணும். தயவுசெய்து நான் சொல்கிற மையை இதை தயார் பண்ணுங்கள். யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நான் மட்டும் மறைச்சி வச்சு இந்த என்ன பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை நீங்கள் செய்கிறவங்க தைரியமாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ நம்பிக்கை, அதே மாதிரி தான் நம்ம செய்கிற ஒரு விஷயத்திலே நம்பிக்கை இருந்து செய்யுங்க. அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். வணக்கம் நண்பர்களே.